வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது RGB எல்இடிய ஆர்டினோ மூலமா எப்படி எரிய வைக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். RGB எல்இடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 எல்இடி, அதாவது ரெட், கிரீன், ப்ளூ, இந்த 3 எல்இடியும் ஒரே எல்இடியில சேர்ந்து வரும். இதுதான் RGB எல்இடி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இங்க பிக்சர்ல பார்க்கலாம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு. இங்க பாருங்க, இந்த 3 எல்இடியோட மைனஸ் பின்னை டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் பின்னை பாத்தீங்கன்னா தனித்தனியா அப்படியே விட்டுருக்காங்க. இந்த ரெட் கலர் எல்இடியோட பிளஸ் பின்ல நீங்க இப்ப பிளஸ் சிக்னல் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெட் கலர் எல்இடி மட்டும் எரியும். இது கிரீன் கலர்ல கொடுக்கும்போது கிரீன் கலர் எல்இடி எரியும். இது ப்ளூ கலர்ல கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி எரியும். நாம இப்ப 3 இதுலயுமே கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா 3 கலருமே எரியும். நமக்கு பாத்தீங்கன்னா கலர் மிக்சடா தெரியும். எல்இடியோட பல்போட பின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பின் பாருங்க ரெட் கலர் பின். செகண்ட் பின் பாருங்க காமன் கேத்தோடு பின். நாம இங்க யூஸ் பண்றது காமன் கேத்தோடு, அதாவது மைனஸ் பின் காமனா இருக்கும். இது நீங்க வாங்கக்கூடிய எல்இடி காமன் கேத்தோடா காமன் ஆனோடா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுங்க. தேர்டு பின் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எல்இடி. ஃபோர்த் பின் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி. நமக்கு இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ போர்டு தேவை, யூஎஸ்பி கேபிள், RGB எல்இடி, கனெக்டிங் வயர்ஸ். நல்லா கவனிங்க. ரெட் கலர் பின் பார்த்தீங்கன்னா 13th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா 12th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் பாருங்க 11th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். காமன் ஆனோட ஒரு ரெசிஸ்டர் மூலமா கிரவுண்ட் பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம சர்க்யூட் படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டினோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இனிஷியல் செட்டப். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி. ஸோ நம்ம ரெட் கலர் பின்னை இப்போ பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 11ல் நம்ம போர்ட் பண்ணுறோம். ஐஎன்டி கிரீன் 12th பின்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்டி ப்ளூ 13th பின்ல. ஸோ இது நான் எடுத்திருக்கிற பின்னு 11, 12, 13 சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பின் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் பாருங்க வாய்ட் செட்டப். இதை நான் டெலீட் பண்றேன். பின் மோட் ரெட் கமா அவுட்புட். நெக்ஸ்ட் பின் மோட் கிரீன் கமா அவுட்புட். பின் மோட் ப்ளூ கமா அவுட்புட். அவ்வளோதான். ஸோ இந்த 3 பின்னையுமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா அவுட்புட் டிவைஸ் தான் யூஸ் பண்ண போறேன் ஆர்டினோல இருந்து. ஸோ வாய்ட் செட்டப் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க லூப் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் ரெட் கமா ஹை, அதாவது ரெட் கலர் பின்னை ஹை கொடுக்குறேன். ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் பின்னு எரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் கிரீன் கமா லோ, அதாவது கிரீன் கலர் எரியக்கூடாது. ரெட் எரியும் போது கிரீன் எரியக்கூடாது. சேம் திங் இப்போ ப்ளூவும் எரியக்கூடாது. ஸோ டிஜிட்டல் ரைட் ப்ளூ கமா லோ. ஸோ ஏன் அப்படின்னா ரெட் கலர் எரியும் போது கிரீனும் ப்ளூவும் எரியக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க டிலே யூஸ் பண்ணணும். டிலே 1000 ஒரு செகண்ட் டிலே கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரெட்டை ஹைக்கு பதிலாக லோவை மாத்திக்கிறேன். கிரீனுக்கு பதிலாக கிரீனை இப்போ நான் ஹையா மாத்திக்கிறேன். ப்ளூ ஆல்ரெடி லோல தான் இருக்கு. டிலே டைப் பண்ணிக்கிறேன் ஒரு செகண்ட்.
நெக்ஸ்ட் சேம் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீன் ஹையை வந்து லோவாக மாற்றிக்கிறேன், ப்ளூவை வந்து ஹையாக மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் டிலே 1000. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெட்டு வந்து ஹையா இருக்குது, க்ரீனும் ப்ளூவும் லோவில் இருக்குது. நெக்ஸ்ட் 1 செகண்ட் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா க்ரீன் ஹையா மாறுது, பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் லோவில் இருக்குது. நெக்ஸ்ட் 1 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்க, ப்ளூ ஹையா இருக்குது, ரெட்டும் க்ரீனும் லோவாக இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு அப்புறமும் ஒரு எல்இடி எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம லூப்பில் கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா இது கண்டினியூஸாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ, அகெயின் ரெட்டு க்ரீனு ப்ளூ, அகெயின் ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணால் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு டூல்ஸில் நம்ம முன்னே செக் பண்ண மாதிரியே போர்டில் வந்து ஆர்டினோ யூனோ போர்டு சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது யூனோ போர்டு, நீங்கள் வேறு ஏதாவது போர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த போர்டை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூல்ஸில் வந்து போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி போர்ட்டு கனெக்ட் பண்ண உடனே உங்களோட சிஸ்டத்தில் அந்த ஆர்டினோ போர்டுக்கு ஒரு போர்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த போர்ட் நம்பரை கவனமாக செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஐக்கானான அப்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ப்ரோக்ராம் வந்து ஆர்டினோ போர்டுக்குள்ளே லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டன் அப்லோடிங் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, இது என்னோட லேப்டாப் வியூ. அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா லைட் வந்து ரெட்டு க்ரீனு ப்ளூ, ரெட்டு க்ரீன் ப்ளூ மாறி மாறி எரியுது. அவ்வளோதான் நம்மளோட ப்ரோக்ராம். RGB LED எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.